Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா டாப் கார்ப்பரேட் கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஒரு மிகப்பெரிய கம்பெனில வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ல வந்து வேலைக்கு வந்து வேணும் அப்படினு சொல்லிட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா நிறைய நபர்கள் அதிகமா வந்து YouTubeலயும் சரி, கூகுள்லயும் சரி அதிகமா சர்ச் பண்றது வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் தான் வந்து எக்ஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து சர்ச் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த 2 இயர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சர்வே வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா காலேஜ்லையுமே படித்து முடிச்சு நம்ம வந்து நேரில் போயிட்டு ஒர்க் பண்ண முடியலனாலும் வீட்டில் இருந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணலாம். எல்லாருக்கிட்டையுமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து வச்சுருக்கிறோம். எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு பேசிக் லேப்டாப்பாக தான் வச்சுருக்கோம், சரிங்களா? அப்போ அதை வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அமெரிக்கன் கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கலாம், இல்லை அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து பிஇ இன்ஜினியரிங் என்ன நீங்கள் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி கொடுக்குறாங்க. நல்ல ஒரு சேலரி ரேஞ்ச்லேயும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த ஜாப்பில் இருக்கக்கூடிய ஹை சேலரி என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஹைலைட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணி எப்படி வேலையை வந்து வாங்குறது, எந்த மாதிரி ரிஸ்யூம் இதுக்கு வந்து கொடுக்குறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதை பற்றி நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஜாப் வந்து யார் வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா ஹாஷி கார்ப் அப்படிங்கிற ஒரு கார்பரேட் கம்பெனி தான். இந்த கம்பெனி நம்ம அதாவது வேர்ல்டு வைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, ஒரு ஃபாரின் கம்பெனியை எடுத்துக்கலாம். இந்த கம்பெனியில் வந்து ஏன்னா எல்லாருமே வந்து எதிர்பார்ப்பாங்க நம்ம வந்து ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியில் தான் வேலை வந்து கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. உங்களுடைய ட்ரீம் ஜாப்பாக கூட இதில் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்ன ஒரு ரூலுக்காக ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு ரூலுக்காக வந்து ஹையர் பண்ணுறாங்க. இந்த ஒரு ஜாப் வந்து நீங்கள் இப்போ அந்த ஒரு ஜாப் ரோல்லே உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து இருக்குது. பிஸ்னஸ் சிஸ்டத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணி உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, நீங்கள் வந்து ஒரு டீமை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து பண்ணணும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு டீம் மெம்பராக இருக்க போகிறீங்க, ஒரு சூப்பர்வைசர் மாதிரி, நீங்கள் வந்து ஒரு மேனேஜர் மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ரோலை வந்து இது வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க, சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா திஸ் ரூல்ஸ் வில் சப்போர்ட் த சிஆர்எம். இது வந்து ஒரு சிஆர்எம் அப்ளிகண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனி தான் இது. இந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். க்ளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், கஸ்டமர் சக்ஸஸ் அண்ட் சப்போர்ட்ஸாக இருக்கட்டும், இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. பர்ஃபெக்ட் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சமோனில் லுக்கிங் டு ஸ்டார்ட் த ஏர்லி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் சோர்ஸ் அண்ட் அட்மின் கெரியர்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மல்டி சோர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்க்கான அப்ளை லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கம்பெனிலேருந்து வேலை கிடைக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதான், கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. முடியாதது எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஒரு முயற்சி, ஜஸ்ட் ட்ரை பண்ணி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஏன்னா நிறைய நம்பர்கள் ஒவ்வொரு நாளைக்குமே பல வெப்சைட்டில் பல கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கிறீங்க. ஆனால் எந்த ஒரு கால்ஸோ எந்த ஒரு ரிட்டன் மெயில்ஸோ எதுவுமே உங்களுக்கு வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மட்டும் காலேஜ் டிகிரி படித்து முடிச்சுட்டு வேலைக்காக வெயிட் பண்ணலை. நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படித்து முடிச்சுட்டு நௌக்கரி ஜாப் போட்டல இந்த அப்படின்னா ஜாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ரிஜிஸ்டர் பண்ண எல்லாருமே வந்து ஜாப் வந்து கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது, சரிங்களா? அப்போது நம்ம வந்து எந்த மாதிரி விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சா மட்டும் நம்மளுக்கு வந்து வேலை வந்து கிடைக்காது. அதே மாதிரி இப்போ வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு வந்து அந்த மேட்ரிமனிலாம் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சா மட்டும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உண்டான வரன்கள் வந்து கிடைக்காது. நம்மளா ஒரு களத்தில் இறங்கினா மட்டும்தான் கண்டிப்பாக நம்மளுக்கு உண்டான விஷயத்தை நம்ம வந்து எடுக்க முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஜாப் வந்து தேவைப்படுது, உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது அப்படின்னா அது நீங்களாக தான் உள்ளே வந்து போகணும், சரிங்களா? அது மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சா நம்மளுக்கு வந்து வேலை கிடச்சிடும் அப்படின்னா அது தயவு செய்து சாத்தியமே கிடையாது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், சரிங்களா? ஓகே, அதை வந்து நம்ம அப்படி தனியாக வச்சுக்கலாம். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2002 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கம்பெனியோட ஃபவுண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஏன் வந்து நான் உங்களுக்கு வந்து பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா
இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கால் வருது அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் இந்த கம்பெனி பற்றி பேசிக் இன்ஃபர்மேஷன், இந்த ஜாப்பை நீங்கள் எங்கே பார்த்தீங்க, இந்த கம்பெனி எங்கே இருக்குது, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான கொஸ்டின் கூட உங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்காக தான் இந்த கம்பெனி பற்றின விஷயத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரிங்களா, இதுதான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கம்பெனியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு ஸ்கில் செட் வந்து பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக வந்து கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஸ்கில் செட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த சேல்ஸ் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் மஸ்ட்டு. சேல்ஸ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறது, சேல்ஸ் எப்படி வந்து அதிகப்படுத்துறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த பிளாட்ஃபார்ம் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எம்எஸ் எக்ஸெல், எஸ்கியூஎல் அண்டு பிஸ்னஸ் அனாலிட்டிக் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ப்ரிஃபரபிள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஃபைனலாக பார்க்கும்போது வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நாலேஜ் அண்ட் த ப்ரொஃபஷனல்சி வித் வேரியஸ்லி டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டூல்ஸை நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. டீடைல்டு ஓரியன்டட் அண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்கில், ஒரு டீமை நீங்கள் வந்து ஆர்கனைசேஷன் பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேலையை வந்து வாங்குறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எக்ஸலண்ட் ப்ரொஃபஷனல் வெர்பல் அண்டு ரைட் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வித் அபிலிட்டி டு கம்யூனிகேட் வித் த பர்சனலைசேஷன் வந்து லெவல் இந்த ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்ஸ் முக்கியமானது. இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பாருங்கள். நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும், உங்களுக்கும் வந்து போர் அடிச்சோம். சரிங்களா, இப்போ இதில் இருக்கக்கூடிய பே ரோல்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்டர் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தனித்தனியாக லிங்க் வைஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துமே ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி நம்ம கீழே வரும்போது இந்த கம்பெனி இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து மெடிக்கல் அலோவன்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. மெடிக்கல் டென்டல் விஷன் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிடச்சிரும். இது எல்லாமே வந்து ஃப்ரீ தான். சரிங்களா, எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. லைஃப் இன்சூரன்ஸ் உங்களோட பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சருக்கு வந்து காம்பீட் பண்ணி வந்து கொடுக்குறாங்க இந்த கம்பெனி. அது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக எனக்கு வந்து தெரியுது. எந்த கம்பெனியுமே இது வந்து கொடுக்குறது கிடையாது, கார்பரேட் கம்பெனி மட்டும் தான் கொடுப்பாங்க. ஃபைனலாக நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஃப்ளெக்சிபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டிங் அக்கௌண்ட்ஸு, உங்களுக்கு ரிலேட்டடாக உங்கள் சில்ட்ரனுக்கு அடல்ட்டுக்கு ஏதாவது உங்களுக்கு பணம் வந்து தேவைப்படுது, இல்லை எக்ஸ்ட்ரா வந்து எஜுகேஷனுக்கு ஏதாவது அமௌண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கம்பெனியில் வந்து 401 சொல்லிட்டு ஒரு 401Kன்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி வந்து இருக்குது. அதில் இருக்கக்கூடிய பே லெவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி ஆனுவல் இன்கமாக வரும்போது உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுறாங்க. ஃபேமிலி எக்ஸ்பென்டேஷன் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிட்ட வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெய்டு லீவ்ஸ், வீக்லி ஆஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். இன்சென்டிவ், இன்க்ரிமெண்ட்ஸு பல கம்பெனியில் எப்படி கொடுக்குறாங்களோ அதை விட அட்வான்டேஜாக இந்த கம்பெனியில் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கம்பெனி வந்து பிடிக்கும். நான் நோட்டிஃபிகேஷனை பார்க்கும்போதே சார் நானே இந்த கம்பெனிக்கு வந்து அப்ளை பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பை விட்டுட்டு நான் இன்னொரு ஜாப் வந்து குவிட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இப்போ வந்து நான் விருப்பம் இல்லை. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு வந்து கொடுக்கணும். நம்ம சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக இதில் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு 500 பேர் பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் பார்ப்பாங்க. 500 பேர் பார்க்குறதுல அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 பேருக்காவது வேலை கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். 500 பேரை பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து 500 பேருமே ட்ரை பண்ணுங்கள். சும்மா பார்த்துட்டீங்கன்னா இது வந்து யூடியூப்பில் வந்து ஒரு ஷார்ட் வீடியோவோ இல்லை வந்து ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோவோ ஒரு ப்ராங்க் வீடியோவோ கிடையாது. நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு போகிறதுக்கு உங்களுடைய கெரியரை, உங்களுடைய லைஃபு, உங்களுடைய ஃபியூச்சர் தான் இந்த வீடியோவில் வந்து அடங்கியிருக்கு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுவீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது நீங்கள் நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி ஜாப் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, கெரியர் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து என்ன ஒரு கைடன்ஸ் வேணும், இல்லை வந்து வேறு ஏதாவது வீடியோஸ் வேறு டாப்பிக்கில் வந்து வீடியோ போடுங்க, எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்க்குறனால தான் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ண முடியுது. அதனால் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய சஜஷன் எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். இல்லை இண்டிவிஜுவலாக என்கிட்ட ஏதாவது நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னாலும் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், contact.internetcafe@gmail.com அப்படிங்கிற மெயில் அட்ரஸ்க்கு உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய ஃபீட்பேக் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் நண்பா. ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.